மாஷா அல்லாஹ் நல்ல குணத்தோட அல்லாஹ் போய் சந்திக்கணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இப்ப நபி நிறைய சொல்லியிருக்காங்கல்ல, சில ஹதீஸ மட்டும் உங்கள்கிட்ட கேட்கறேன். உங்களுக்கு படிச்ச ஹதீஸ, உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ சொல்றீங்களா இன்ஷா அல்லாஹ்? யார் சொல்றா ஃபர்ஸ்ட்? சொல்லுமா. ஈமானில் முழு ஈமானில் முழுமை அடைந்தவர் நற்குணமுடையவர். கரெக்டாமா? என்ன சொல்றான்னா, உங்களோட ஈமானை முழுமையாகணும்னா என்ன வேணும்? அப்ப என்ன அர்த்தம்? அமல்களை வச்சு மட்டும் நம்முடைய ஈமான் என்ன செஞ்சிடாதுமா? கம்ப்ளீட் ஆயிராது. நம்முடைய நல்ல குணம் தான் நம் ஈமானையும் முழுமைப்படுத்தும் சொல்லி நபி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சூப்பர்மா. வேற ரெண்டாவது அடுத்து. இப்ப உலக மக்களிலே நற்குணத்தை பெற்றவங்க அதாவது உலகத்திலே வந்து சிறந்த மக்கள். மாஷா அல்லாஹ். நபி சொல்லிருக்காங்க இல்லையா, உங்களில் சிறந்தவர் யாருதான்? நல்ல குணமுடையவர் யாரோ அவர்தான். நம்ம வந்து வேற ஏதாச்சும் கற்பனை பண்ணுவோம். நல்ல குணம் இருந்தா சிறந்தவர். அடுத்துமா. அடுத்து எப்படின்னா, நற்குணம் உடையவர்களை சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்திற்கு நான் எடுத்து செல்ல பொறுப்பேற்று இருக்கிறேன் நபியே சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். சொல்லுங்கப்பா, சூப்பர். எப்பேற்பட்ட பாக்கியம். நபி என்ன சொல்லிட்டாங்க? நல்ல குணம் இருந்துச்சுன்னா போதும், உயர்ந்த சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்துல பெற்று தருவதற்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன்? பொறுப்பெடுத்துக்கிறேன் நபி சொல்றாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்து இன்னொரு ஒருவரோட உருவத்தையோ காசு பணத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட உள்ளத்தையும் நற்குணத்தையும் மாஷா அல்லாஹ். சூப்பர். அப்ப அல்லாஹ் வந்து நம்ம காசு பணம் எப்படி இருக்கிறோம், அழகா இருக்கிறோமா, கலரா, படைச்சதே அல்லாஹ் தானே. இந்த அல்லாஹ் பாக்குறது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய நல்ல குண நம்முடைய செயல்கள், அதான் நல்ல குணங்கள். சூப்பர் சூப்பர். வேற என்ன? வேற ஏதாச்சும்? மீசான் தராஸ் இருக்குல்ல ஹஸ்ரத், அதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க ஹஸ்ரத், நம்மளுடைய நற்குணங்கள் தான் நம்ம மீசான் தராச வந்து கீழே எடுத்துட்டு போறாரு, நம்மளோட தீமைகள்லாம் வந்து மேலே ஏறிடும் ஹஸ்ரத். அதாவது ஃபாசில் சொல்றேன்னா, நன்மையின் தராசை கணக்க செய்யறதே எதுதான்? வேறதை விடவும், வேற அமல்களை விடவும் நல்ல குணம் தான் நம்ம நன்மையின் தராசை என்ன செஞ்சிரும்? கணக்க செஞ்சிரும். மாஷா அல்லாஹ். சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்படியே பரீட்சைக்கு எழுதிக்கிறோம். அப்படியாமா? ஒண்ணு, நபியின் வார்த்தையை நேசிக்கணும், நபியின் வார்த்தையை சந்தோஷமா படிக்கணும், உணரணும், அதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும், குறிப்பா அதன்படி நடக்கணும். அல்லாஹ் தஆலா நல்ல குணத்தோடு நபியோடு நாளை மறுமையிலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன்.